கண்மலையின் மீட்பருமாய் கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இந்த நாளில் உங்கள் கர்த்தாவே, உடைய வார்த்தையை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள இந்த கிருபைக்காய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் நீக்குங்க. இயேசு அப்பாவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சத்தம் உந்தன் செவியில் துணிக்கலையோ, விளைந்த பலனை அருபாடில்லை, விளைவினாற் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி காலோ இல்லை அந்தோ. கிறிஸ்துக்குள் அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நல்ல அருமையான பாடல், பழைய பாடல், அருமையான கர்த்தருடைய தாசர் சகோதரர் நடராஜ முதலியார் பாடின பாடல். நாட்களிலே எழுப்புதலுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் கேட்டது போல் அவர் போல் பேச நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். ஆண்டவருடைய சத்தம் கேட்கலையோ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை போல பேச வாழ ஆட்கள் தேவைப்படுகிறது. இன்னைக்கு எதையெல்லாமோ பேசுகிறாங்க, இதெல்லாமோ சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜீவிப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு, ஜனங்களை அப்படியே நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவருடைய ஏக்கத்துக்கும் திருப்பி திருப்பி மறுபடியுமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்தினால அந்த பாடலை போட்டு அதை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய காரியங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு சபையோ ஊழியமோ இல்லை ஒரு இவாஞ்சலிஸ்டோ சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகின்றார். நான் அதை சொல்கிறதுக்கு ஆட்கள், நான் எல்லாத்தையும் கூட்டி தர்றேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருமனப்படுங்க அப்படின்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 அதிகாரத்தில் இயேசு ராஜா ஒருமனப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஒருமனப்பாட்டுக்குள்ளே நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. 1 அதிகாரத்தில் சொல்கிறார், என் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியாது அதிகாரம் கொடுத்தார் சொல்கிறார். அவருடைய பிள்ளை, இந்த உலக தகப்பனுடைய எத்தனையோ தகப்பன்மார் தன் பிள்ளை வேதனைப்படுறத கேட்கும்போது துடிக்கிறத, அழுகிறத நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். சின்ன ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அவிசுவாசிகளாக கூட இருக்கட்டும். அப்போது இந்த பூமியில் இருக்கிற தகப்பன்மார் துடிக்கும் பொழுது பரம தகப்பன் எப்படி துடிப்பார்? அவருடைய சொந்த பிள்ளைகளாக நான் அவர் மாற்றியிருக்கிறார். அநேகர் ஏசப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்க? ஆண்டவருக்குள்ளே வந்து விசுவாசி ஆனதுக்கப்புறமும், எப்பா உங்கள் வீட்டில் பாவம் தொடருதுப்பா, உங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம் தொடருதுப்பா, நீங்கள் அதை செஞ்சிட்டனால உங்களுக்கு இது வந்துச்சுப்பா. தேவ அன்புக்கு நேரம் நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. தேவ அன்பை பெற்றோர்களாக நடப்பதற்கு ஆட்கள் இல்லை. முதலாவது நம்ம எதை தேட சொல்லி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிற ஒரு காரியம். நாற்பத்தி 1 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். நான் கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொன்னார். நான் தேடினேன், அவ்வளோதான். தேடுறதுக்கு நீ ஒப்பு கொடுத்த, அவ்வளோதான். ஆனால் எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில், அவ்வளோதான். எனக்கு சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர் என்னுடைய தெரிஞ்சவர் மூலமாக ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவ்வளோதான், போஸ்ட் கார்டு தான், ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான். எண்ணி முடியாத பெரிய காரியத்தை, நினைக்க முடியாத காரியத்தை அன்று செய்தார். இப்போ நம்ம அப்படியா ஜனங்கள் நடத்துகிறோமோ? இல்லை, எப்படி நடத்துகிறோம்? முதல்ல நான் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், என் கிளை ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்? இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வாழணும். நீங்கள் மனுஷங்க பார்த்தோன்னா தங்களை குறித்தே பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள், ஏசப்பா குறித்து பேச மாட்டாங்க. ஏசப்பா
அவர் செஞ்ச தியாகத்துக்கு ஈடுனாலும் பேசுவாங்க. ஆனால் தங்களுடைய தியாகத்தை தான் பெருசாக பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் பிதாவுடைய ஆதியில் மடியில் உட்காந்து செல்ல பிள்ளையார்ந்து எல்லாவற்றையும் செய்து அவர் இழந்த இழப்பு தியாகத்துக்கு ஒரு எல்கை உண்டோ, ஒரு முடிவு உண்டோ? ஆண்டவர் கேட்டு கொண்டு இருக்க அந்த சத்தத்தை ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம்தான். அதெல்லாம் மறந்து மறக்கடிக்கப்பட்டு அதெல்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு தங்களுடைய காரியங்களே பேசி கொண்டிருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் போல பேசிட நாவு வேண்டும், அவர் போல அலைந்திட கால்கள் வேண்டும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவர் அதை தான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னொரு காரியம் கூட சொன்னார், எனக்கு போதிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ தேவ மனுஷனும் கடைசி காலத்தில் கர்த்தர் வருவார், தேவனாய் கர்த்தர் இறங்கி வருவார், வந்து பூமியிலே அவர் ராஜ்யத்தை அவர் காரியத்தை அவர் நடப்பிப்பார் என்று சொன்னார். அவர் தான் வருவார், வந்து ஸ்தாபிப்பார். அன்று கேட்குற ஒன்று தான், ஜனங்கள் அவரை நோக்கி திரும்ப வேண்டும், அவரை நோக்கி. அதாங்க ரிவைவல். சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், எழுப்புதல் தீ என்று சொல்லி தீப்பந்தம் இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். வசனம் கிடைக்கக்கூடாத கொடிய காலம். அவர் சொல்கிறார், என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, நீங்கள் ஒருமனப்படுங்க, நாங்கள் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊற்றுகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டு செயல்படுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதை கேட்டும் கேளாதவர்கள் போல் எத்தனையோ தடவை சொல்லியும் சொல்ல அது கேட்காது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது சொல்கிறாரு, முதலாவது அதை தேடுப்பா. என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதுப்பா, அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பா. ஆண்டு சொல்லி போல வசனங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அவருடைய சொந்த பிள்ளைகளாக பிடிக்கி எவ்வளவா தம்மை தாமே கொடுத்தார். அதனால தான் அருமையான அண்ணன் பிரதர் எமில் ஜெபசிங் அழகான ஒரு பாட்டு, 2 பாட்டையும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னு தெரியல, 2லேயும் ஒரே வார்த்தைகள். நான் தேடி பார்த்தா 2லேயும் அப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தயவுசெய்து கேளுங்களேன். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் தேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திரு சபையே, மந்தையில் சேராடுகளே. அருமையான பாட்டை கேட்டோம். தெய்வ மந்தையில் சேர்க்க நாட்களை அவருடைய மந்தையில் சேர்க்கணும். நம்முடைய மந்தை அல்ல, அவருடைய மந்தை. நம்ம கண் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அடியார் அழகாக எழுதுகிறார், பண்ணையாள், நான் வேலையாளுப்பா, நான் பண்ணையாளுப்பா, தேவனுடைய தோட்டத்தில் நான் பண்ணையாளுப்பா. இது எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்குது. அதற்காய் கண்ணீர் விடுகிறதுக்கு தேவ சமூகத்தில் கதறதுக்கு ஆட்கள் இல்லையே. ஆண்டு ஆட்கள் எழுப்பி தருவார், நிச்சயமாக தருவார். கண்ணீரோட ஆண்டு ஆட்கள் எழுப்பி தருவார், எழுப்பி வைத்திருக்கிறார். உண்மையாக அவருக்காய் வாழ்கிறது. நம்ம வெக்கப்பட்டு போயிடுவோங்க. இந்த குரூப்பில் நான் அனுப்புகிற சில பேர் ஓப்பனே பண்ணுறதில்ல. ஆனால் சில பேர், பிரதர் நல்லா இருக்குது பிரதர், நான் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பார்த்துக்காங்க, யோசித்துக்காங்க, எழுந்து போயிடாதீங்க. நான் சென்னையில் இருக்கும்பொழுது இதே அந்த மத்திய 6:33 தான் அந்த ஒரு அங்கே இருக்கிற அந்த செக்ரட்டரி கொடுத்தார் வசனத்தை. அதனால தான் அவங்களோட ஊழியத்தில் இணைந்து கொண்டேன். நமக்கும் அவங்களுக்கு ஒரே தரிசனம். நான் ஏமாற்றப்பட்டு வெளியே வந்தேன். போகட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு விட்டு கொடுக்கணும். அதற்காக நாம் பிரயாசப்படணும். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அதற்காக தான் இருக்கணும். மற்றபடி என்ன எல்லையை விசாலமாக்கும், எனக்கு அதை தாரோம், எனக்கு இதை தாரோம், அது அல்ல. ஆண்டவரே, ஒரு கூட்டச்சனம் எப்படியாவது உண்மையாக என்னுடைய வார்த்தைக்காக எழும்ப வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு கூட்டச்சனம் நீதியின்படி எழும்பணும் சுவாமி. நான் அவனை நீதியின்படி எழுப்புவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஒரு கூட்டச்சனம் எப்படியாவது எழும்பணும் ஆண்டவரே. அப்படி கதறுகிற ஆட்கள் வேண்டும். அவரை போல பிதாவின் சித்தம் கடைசி காலத்தில் நிறைவேற்றுகிற ஒரு கூட்டச்சனத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, என்னோட இணைந்து நீங்கள் ஜெபத்தில் இருங்க.
கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புவார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.